பழமையான கிரீஸில் மெடூசா அழகு மட்டுமில்ல, அவளை பார்த்தவுடன் நேரமே நின்றது போல. அவளின் நீண்ட புன்னிற தலைமுடி ஒளியில் மின்னும் அலைகளாக பறந்தது. அந்த அழகில் மயங்காமல் இருந்தவன் ஒருத்தனே இல்லை. கடலின் சக்தி வாய்ந்த தெய்வமான பொசைடனும் கூட மெடூசாவை பார்த்தவுடன் மனசு குலுங்கி போனது. அவளை பேச, அவளை பார்க்க அவன் தாங்க முடியாமல் ஓடி வந்தான். ஆனா விதி வேற மாதிரி எழுதப்பட்டிருந்தது. ஒரு மழை இரவில் பொசைடனும் மெடூசாவும் அதீனாவின் ஆலயத்துக்குள் மறைந்து பேசினார்கள். ஆலயம் ஒரு புனித இடம். அதீனாவுக்கு இது சகிக்க முடியாத அவமதிப்பு. கோபத்தால் அதீனா நடுங்கினாள். அவள் விரல் சுட்டிய நொடி மெடூசாவின் பொன்னிற தலைமுடி அரக்க பாம்புகளாக முழுங்க ஆரம்பிச்சது. அழகான கண்கள் கல்லாக்கும் சாபமாக மாறின. ஒரு சாபத்தால் புராணம் பிறந்தது. அழகை காப்பாற்ற முயன்ற அவள் பயங்கர உருவத்தில் உலகத்திலிருந்து தனியாகி போனாள். ஆனா உண்மையை தெரிந்தவர்கள் சொல்வாங்க, மெடூசா ஒரு ராட்சசி இல்ல, அவள் அநியாயமாக தண்டிக்கப்பட்ட ஒரு இதயம் மட்டுமே.